2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார். முதற்கட்டமாக 7 மாவட்டங்களில் 34 தொகுதிகளில் இபிஎஸ் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். ஜூலை 7ஆம் தேதி கோவையில் தனது சுற்றுப்பயணத்தை தொடங்கி ஜூலை 21இல் தஞ்சையில் நிறைவு செய்ய இருப்பதாகவும், கோவை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, தஞ்சை மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் தற்போதைய அண்மை தகவலானது வெளியாகியிருக்கிறது. ஜூலை 7ஆம் தேதி முதல் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி தற்போது தமிழக கட்சிகள் அஇஅதிமுக ஆகட்டும், திமுக ஆகட்டும், தவேக ஆகட்டும், எல்லா கட்சியுமே தற்போது அந்த மக்களை சந்திக்கிற ஒரு பணியில ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்நிலையில அதிமுக தரப்புல தற்போது அறிக்கை ஒன்று விடப்பட்டிருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்தை சாட்சியா கொண்டு வரக்கூடிய 7ஆம் தேதி, அதாவது ஜூலை 7ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை முதல் கட்டமா அந்த எடப்பாடி பழனிசாமி அவர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பொதுமக்களை சந்திக்கிறதா இருக்குது. இதன் அடிப்படையில் 7ஆம் தேதி வரக்கூடிய ஜூன் மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு கோவை புறநகர் அமைப்பு மாவட்டத்துக்கு உட்பட்ட மேட்டுப்பாளையம் மற்றும் கவுண்டமலை ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கும், 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கோவை மாநகர் பகுதியில் இருக்கிற கோயம்புத்தூர் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளிலையும், 10ஆம் தேதி அன்னைக்கு விழுப்புரம், அதே மாதிரி விக்கிரவாண்டி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா திண்டிவனம் ஆகிய பகுதிகளிலையும் சுற்றுப்பயணம் செய்யறதா இருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 11ஆம் தேதி அன்னைக்கு விழுப்புரத்தை ஒட்டியுள்ள சட்டமன்ற தொகுதிகளான வானூர், மயிலம், செஞ்சி உள்ளிட்ட பகுதிகளிலையும், 12ஆம் தேதி கடலூர், பண்ருட்டி ஆகிய பகுதிகளிலையும், அதே 12ஆம் தேதி அன்றைக்கு மாலை நெய்வேலி பகுதிகளிலையும், 13ஆம் தேதி அன்றைக்கு கடலூர் தெற்கு பகுதியில் உள்ள நெய்வேலி, குறிஞ்சிப்பாடி, புவனகிரி, சிதம்பரம் ஆகிய பகுதிகளிலையும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி அன்று செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு மயிலாடுதுறை கழக அமைப்பு மாவட்டத்துக்கு உட்பட்ட சீர்காழி, பூம்புகார், மயிலாடுதுறை ஆகிய சட்டமன்ற தொகுதிகளிலையும், 16ஆம் தேதி திருவாரூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட நன்னிலம் மற்றும் திருவாரூர் ஆகியவற்றையும், நாகப்பட்டினத்தை பொறுத்த மட்டும் அன்று நாகப்பட்டினம், கீழவேலூர் சட்டமன்றத்திலையும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு உட்பட்ட நாகப்பட்டினம், வேதாரண்யம், திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட பகுதிகளிலையும், 18ஆம் தேதி அன்று பாத்தீங்கன்னா 18ஆம் தேதி அன்று திருவாரூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட மன்னார்குடி, திருவிடைமருதூர் ஆகிய பகுதிகளிலையும் சுற்றுப்பயணம் செய்யறாரு. அதே மாதிரி 19ஆம் தேதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மேற்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட பாபநாசம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா தஞ்சாவூர், திருவையாறு, ஒரத்தநாடு ஆகிய பகுதிகளில் சுற்றுப்பயணம் செய்யறதாகவும், 20ஆம் தேதி அன்னைக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு தஞ்சாவூருக்கு உட்பட்ட ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூர்ணி ஆகிய பகுதிகளில் சுற்றுப்பயணம் செய்யறதா சொல்லி தற்போது அறிக்கை ஒன்று விடப்பட்டிருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வரக்கூடிய 20ஆம் தேதி வரை, அதாவது ஜூலை 21 வரை அவர் 34 சட்டமன்ற தொகுதிகளில் மற்றும் இபிஎஸ் தற்போது அந்த சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறதா சொல்லி அதிமுக தரப்பு தற்போது அறிக்கை வெளியிடப்பட்டிருக்குது. நன்றி சிவகுமார், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.